அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இருந்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். செல்வங்களில் முக்கிய செல்வம் கல்வி செல்வம். இத்தகைய கல்வி செல்வத்தை அனைவரும் பெற்றிட வேண்டும். நிலையான வருமானம் பெற்றிட வேண்டும். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். தமிழ்நாடு மாணவர்கள் தரணியை வென்றிட தமிழ் புதல்வன் திட்டம் என்ற திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கோவையில் ஆரம்பித்து வைக்கின்றார். கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி மாணவர்களுக்கான அவர்கள் கல்லூரியில் சேரும் பொழுது அவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. இந்த தொகை என்பது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கோவைக்கு வந்திருக்கின்றார். இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கோவையுடைய பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் 3,28,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாக பயனடைய இருக்கின்றார்கள். இது ஏழை எளிய மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இது பெரும் பயனை தரக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு ஏழ்மை நிலையிலும் நடுத்தர வர்க்கத்திலும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் உயர்கல்வி செல்லும் பொழுது அவர்களுக்கு மாதந்தோறும் கல்லூரியில் பல்வேறு செலவுகள் இருக்கின்றன. இதை அவர்கள் பெற்றோரோ அவர்களோ நேரடியாக மாதம் 1000 ரூபாய் தொகை என்பது செலவு செய்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். எனவே அவர்களுடைய சுமையை நீக்கும் விதமாகத்தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது அவர்களுக்கு பெரும் பயனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பல்வேறு கல்லூரி மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப் போன்ற விடயங்களுக்கெல்லாம் செல்கின்றார்கள். அவர்களால் கல்வி படிக்கும்போது இது போன்ற வேலை செய்து கொண்டே படிப்பது சற்று சிரமமாக இருக்கும். எனவே இது போன்ற சுமைகளை நீக்கும் விதமாகத்தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது அமைந்திருக்கிறது. கோவையில் இன்று இந்த அரங்கத்தில் மட்டும் கிட்டத்தட்ட கோவை அரசு கல்லூரி மட்டுமில்லாமல் பல்வேறு தனியார் கல்லூரியில் சார்ந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தற்பொழுது உயர்கல்வி பெறக்கூடியவர்கள் இந்த திட்டத்திலே ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானோர் இன்று முதல் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைய இருக்கின்றார்கள். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த திட்டத்திற்கு பெரும் வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். மோகன், தகவல்களுக்கு நன்றி. மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அரசு அலுவலர்களையும், வங்கி அலுவலர்களையும், ஆசிரியர்களையும், மாணவர்களையும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல். உயர்கல்வி மற்றும் திறன் கற்றல் மூலம் மட்டுமே மாணவர்கள் தங்கள் கனவை நனவாக்கி வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை மையப்படுத்தி மற்றும் கோவை மாவட்ட அடையாளமான தொழில்துறையின் சிறப்பையும் எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சிறப்பு நினைவு பரிசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நன்றி. மாணவர்களை சந்திக்க செல்லும் இடங்களிலெல்லாம் கல்வியே செல்வம், நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள், என் அரசு உங்களை படிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி தமிழகத்தில் பயிலும் மாணவர்களின் கல்விக்கு அரணாய் அகலாய் வாரி வழங்கும் வள்ளலாய் திகழும் கல்வியின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை
உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு மாணவர்கள் தரணியை வென்றிட உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் தமிழ் வழி பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தமிழ் புதல்வன் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் வரலாறு காணாத புதிய மலர்ச்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் பொருளாதார சுயமரியாதையில் புதிய சுடரை ஏற்றி வைக்க போகும் தமிழ் புதல்வன் திட்டம் பற்றிய சிறப்பு குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். அடித்தட்டு மக்களுக்கான கல்வியும் வேலை வாய்ப்புமே சமூக நீதி கொள்கையின் அச்சாரம். தரமான கல்வியும் கண்ணியமான வேலை வாய்ப்பும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஓயாது உழைத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குழந்தைகள் களைப்பின்றி பயிலவும் கற்றல் திறன் மேம்படவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகுக்கே ஒரு முன்னோடி. அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். IIT, NIT, IIM உள்ளிட்ட தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்களும் அடியெடுத்து வைத்திட சிறப்பு பயிற்சிகள். உலகை வெல்லும் இளைய தமிழகம் படைத்திட நான் முதல்வன் திட்டம். அரசு பள்ளி மாணவியரின் உயர்கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம். இந்த 1000 ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் பாரமா கொஞ்சம் குறையுது. இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் காலேஜ் வரத்துக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதன் நற்பலன் 2 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை 34% அதிகரிப்பு. பெண் கல்வி போற்றிடும் பெருமை மிகு தமிழ்நாடு. மாணவியரின் உயர்கல்விக்கு ஏற்றம் தரும் ஏணியாம் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கும் ஒரு திட்டம் வேண்டும் என சிந்தித்த நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக செயல் வடிவமும் கொடுத்துள்ளார். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் வைக்கும். கல்வி செலவு செலவினம் அல்ல, வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். உயர்கல்வியை படியுங்கள். ஏதாவது ஒரு பாடத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள். தகுதியான வேலைகளில் சேருங்கள். கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை
இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களுடைய சகோதரனாக, இன்னும் சொல்லணும்னா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். களம் நமதே, கல்வியே ஆயுதம், சொன்னதை செய்யும் நம் முதல்வர். ₹360 கோடி ஒதுக்கீட்டில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வீதம், வருடத்திற்கு ₹12,000 என வழங்கி மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் முதன்மை கல்வி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டை உலக தரத்திற்கு உயர்த்த போகும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் தேர்வான தமிழ் புதல்வர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ் புதல்வன் டெபிட் கார்டுகளை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் சந்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் மற்றும் கன்வீனர் SLBC திரு மோகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து கோயமுத்தூர் RVS பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அற்புதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர் அற்புதராஜ் இயந்திர பொறியியலில் பட்டய படிப்பு படித்து வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை தோட்டக்கலை படித்து வருகிறார். அடுத்ததாக கோயமுத்தூர் ஆனைக்கட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் சாமிவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் பயின்று வருகிறார். அடுத்ததாக கோயமுத்தூர் KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் காதர் மைதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை பொறியியல் மின்னணு தொடர்பு மற்றும் பொறியியல் படித்து வருகிறார். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் யாசர் இர்ஃபான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை வரலாறு படித்து வருகிறார். இவரோடு கோயமுத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் பழனிசாமி இணைகிறார். அடுத்து கோயமுத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை புவியியல் படித்து வருகிறார். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசினர் பொறியியல் கல்லூரி மாணவர் திரு தமிழரசு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர்களோடு கோயமுத்தூர் இந்தியன் வங்கி பொது மேலாளர் திருமதி சுதா ராணி இணைகிறார். அடுத்து கோயமுத்தூர் அரசினர் பொறியியல் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவரோடு பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் திரு பிரவேஷ்குமார் சுபுதி இணைகிறார். தொடர்ந்து கோயமுத்தூர் அரசு கலை கல்லூரி மாணவர் சரவணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவரோடு கனரா வங்கி மதுரை சரகம் துணை பொது மேலாளர் திரு VK பட் இணைகிறார். மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் டெபிட் கார்டுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக இளங்கலை 2ஆம் ஆண்டு அரசியல் அறிவியல் பிரிவு மாணவர் திரு சரவணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணகுமார். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் UG செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஏழ்மையான குடும்பம் தான். அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அம்மா வீட்டில் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் என்னை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் போய் எனக்கு எக்ஸாம் ஃபீஸு, புக்கு வாங்குறதுக்கு காசு, படிப்பு செலவு இது கேட்குறது கஷ்டம். இந்த சூழ்நிலையில் காலேஜ் முடிச்சுட்டு நான் மீதி இருக்க டைமில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலை பார்க்குற காசை வச்சு தான் என்னோடய செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்டில் வரதுனால என்னோடய படிப்பில் கவனம் செலுத்த முடியலை. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தான் நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் 1000 ரூபா காசு வருது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காசை வச்சு என்னோடய படிப்பு செலவு, எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். வீட்லேயும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு என்னோடய முழு கவனத்தை படிப்பில் செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். வறுமை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றத்துக்கு காரணம்னா
இந்த தமிழ் புதல்வன் திட்டமே ஆகும். இதில் பெருமை கூறுகிறேன். பெருமைக்குரிய திட்டத்தை அமல்படுத்திய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கு மாணவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இளங்கலை 2ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர் திரு ஜாக் பெர்னாண்டஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜாக் பெர்னாண்டஸ். நான் சுங்கம் பைபாஸ் ரோடில் இருக்க பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஐடி படிக்கிறேன். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. ஊராக போய் வியாபாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். இந்த சூழ்நிலையிலே எங்கள் அப்பா அம்மா என்னை ப்ரைவேட் காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ப்ரைவேட் காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. அவங்க படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டப்படும் போது நான் அவங்ககிட்ட போய் என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் புதல்வன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வர பணத்தை வச்சு என்னால் என்ன நோட்டு புக்கு வாங்குறது, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், என்னோட பஸ்ஸு காசு, என்னோட எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், இந்த மாதிரி என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை என்னாலேயே பூர்த்தி செய்ய முடியும். சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் 100% உயர்கல்வி இலக்கு அடையன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக பிகாம் சிஏ 3ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர் திரு தங்க ராஜேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தங்க ராஜேஷ்குமார். நான் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் 3rd இயர் பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நானும் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம தமிழக முதல்வர் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சார். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. அது மூலமாக என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, என்னுடைய இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே நல்லா வளர்த்திக்கிட்டேன். அது வெளியில் செலவு பண்ணோம் அப்படின்னா நிறைய செலவாகும். அதை இலவசமாக நம்ம காலேஜ்லேயே நான் படிச்சுக்கிட்டேன். அது மூலமாக எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா, நம்ம சீனியர்ஸ் நிறைய பேர் நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது மூலமாக ஒரு கம்பெனியில் என்ன முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸும் கேஸ் ஸ்டடீஸும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அது நான் முதல்வன் திட்டம் மூலமாக நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். இத்தகைய பொன்னான திட்டத்தை உருவாக்கி கொடுத்து எல்லோருடைய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது நம்ம முதல்வர் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக நானும் ஒரு பயனாளியாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தகைய திட்டத்தை உருவாக்கி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லோரும் கல்வி கற்று கலை ஞானம் பெற்று வெளிநாட்டார் போற்றும் விஞ்ஞான அறிவும் பெற்று அன்பால் அமைதியால் சமத்துவம் பெற்று மனிதர் யாரும் ஒரு நிகர் சமமாக வாழ்வோமே என்று பாரதியின் கனவை நனவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாரதியார் பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.